நைஃப் வந்து ஒரிஜினல். அதனால சார் நானே பண்ணுறேன் சார். அப்படி பார்த்தாரு, இப்படி குத்துவேன், அப்படி பிடிப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஆனந்திக்கு ஜிமிக்கினா ரொம்ப பிடிக்கும். இது அவ காதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா மாப்ள, சூப்பரா இருக்குடா. ஆனந்தி நல்லபடியா விரதம்லாம் கழிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜிமிக்கி அவகிட்ட கொடுத்து நான் தான் அழகன்னு சொல்ல போறேன். ஆனந்திக்கு இந்த கொலுசு ரொம்ப அழகா இருக்கும். ஆனந்தி தீ மிதிச்சு முடிச்ச மறுநாள் அவங்க அப்பா கிட்ட ஆனந்திய கல்யாணம் பண்ற விஷயத்த பேசிட்டு இந்த கொலுசு ஆனந்திக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு என் லவ்வ சொல்ல போறேன். ஆனந்தி, இந்த அன்னதானத்துல வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? கோயில்ல எப்படி நான்வெஜ் போடுவாங்க? இல்லக்கா, கிராமத்துல சொடல கருப்புசாமிக்கெல்லாம் போடுவாங்க. ஓ அப்படியா? ஆஹா, அப்ப இன்னைக்கு ஒரு புடி ஒரு கடியா? ஆமா, ஆடா கோழியா? இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவியலும் கூட்டுந்தேன். டிசப்பாயின்மெண்ட். அண்ணே, மஞ்சச்சோறு பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? மஞ்சள் சோறு பிரசாதம் தீர்ந்து போச்சு. சக்கரை பொங்கல் தான் கொடுக்குறாங்க. சீக்கிரம் போய் வாங்கிக்க, அதுவும் தீர்ந்துட போகுது. நானும் சக்கரை பொங்கல் தான் வாங்கிட்டு போறேன். சக்கரை பொங்கல் தெரியும், அதான் மஞ்சள் சோறு பிரசாதம். அது வருஷா வருஷம் இந்த கோயிலுக்குன்னு இருக்கிற நிலத்துல விளைஞ்ச அரிசியில மஞ்சக்கிழங்கு, இஞ்சி, மூலிகைலாம் அரைச்சு போட்டு கொடுக்கற பிரசாதம். உடம்புக்கு சுகம் இல்லாதவங்க, குழந்தை இல்லாதவங்கலாம் அதை சாப்பிட்டா குழந்தை பிறந்துருங்கிற நம்பிக்கை. கல்யாணம் ஆகாம இருக்கிற சில பேரு தோசம் கழியணும்னு கூட வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், தீந்து போச்சு. சரி, சக்கரை பொங்கலாச்சும் நான் வாங்கி யாரேன், இங்கே இருங்க. இவ என்னக்கா சாப்பாடே போட போறாங்க, இவ சக்கரை பொங்கலுக்காக இப்படி ஓடுறா? மஞ்சள் சோறு தீந்து போச்சு, வெள்ளை சோறு தீர்றதுக்குள்ள வாங்க அன்னதானம் சாப்பிட்டு வந்துடலாம். முத்து இரு, ஆனந்தி வரட்டும். சார், இது ஆனந்தி ஊர் சார். ஆனந்தி வந்துரும் சார். வாங்க சார், பசிக்குது சார். சரி சரி, வாங்க போலாம். இந்த லெட்டர் எப்படியாவது ஆனந்தி கிட்ட கொடுக்கணும். ஐயா கொஞ்சம் கொடுங்கய்யா. ஐயா, ஐயோ, இம்புட்டு சூடா இருக்குதே. இதே வேற எல்லாத்துக்கும் கொண்டு போகணுமே. அண்ணே, அண்ணே, என்னம்மா தொன்னை ஏதாவது இருக்குதா? அந்த டேபிள்ல தையல் இருக்கு பாருமா, போய் எடுத்துக்கோ. என்ன இது, ஆனந்தின்னு என் பேரு போட்டிருக்குது? ஆனந்தி, நான் தான் வேலு.
தயவு செஞ்சு என் மேலே இருக்கிற கோவத்தில் லெட்டரை படிக்காமல் கிழிச்சு போட்டுறாத ஆனந்தி. உனக்கு அண்ணன்னு சொல்லிக்கிற தகுதி எனக்கு கிடையாதுன்னு நல்லாவே தெரியும். உன் கூட பிறந்துட்ட ஒரே உரிமையில தான் அண்ணன்னு சொல்கிறேன். இப்போ இந்த லெட்டரை எழுதுறதுக்கு ஒரே காரணம் உங்ககிட்டையும் அப்பா அம்மா கிட்டேயும் மன்னிப்பு கேட்குதான். நான் செஞ்சுட்டு போன தப்பு என்னன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. அப்பா அம்மா என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, கோகிலா அக்காவோட வாழ்க்கை, உன்னோட பாசம்னு எல்லாத்தையும் சதிச்சிட்ட ஆனந்தி. நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். உங்கள் எல்லாருடைய நிம்மதியை கெடுத்த பாவத்துக்கு தான் நான் நிம்மதி இல்லாமல் செத்த போன மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன். எந்த ஊரையும் உறவையும் வேணான்னு விட்டுட்டு போனேனோ இன்னைக்கு விதி வசத்தால் செவரக்கோட்டைக்கே வர மாதிரி ஆயிடுச்சு. அண்ணன் ஊருக்கு வந்திருக்குதா? என்னால் வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்து நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறது இப்போதான் தெரிஞ்சது. என்னால் நீ சென்னைக்கு போய் கஷ்டப்படுறன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பண்ண பாவத்துக்கு அப்பா அம்மா காலில் விழுந்து அழணும் போல இருக்கு ஆனந்தி. ஆனால் எனக்கு அவங்கள நேரில் பார்க்குற தைரியமும் தகுதியும் இல்லை ஆனந்தி. எனக்கு உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு. மனசு விட்டு பேசி அள்ளணும் போல இருக்கு ஆனந்தி. இன்னைக்கு 7 மணிக்கு தீமிதி நடக்குது. எல்லாரும் தீமிதி கிட்ட இருப்பாங்க. அப்ப நான் கோயில்ல உனக்காக காத்துட்டு இருப்பேன். இந்த பாவியை மன்னிச்சு என்னை பார்க்க வருவேன்னு நம்பிக்கையா காத்துட்டு இருப்பேன். வந்துரு ஆனந்தி. நான் வந்து உன்னை பார்க்குற விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரிய வேணாம். ரகசியமாகவே இருக்கட்டும். அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா நான் கண்டிப்பாக வரமாட்டேன். எனக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ண ஆனந்தி. இப்படிக்கு உன் அண்ணன் வேலு. ஏ ஆனந்தி, பிரசாதம் வாங்கிட்டல, அப்படியே இங்க நின்னுட்டு இருக்க? அங்க எல்லாரும் அன்னதானம் சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா போலாம்.